விஷா செய்திகளுக்காக சுகுமார். தமிழக வெற்றிக் கழகம், திருவள்ளூர் தெற்கு மாவட்டம், திருவள்ளூர் கிழக்கு ஒன்றியம், தமிழக முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் ஆணைக்கிணங்க பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆர். பிரகாசம் ஆலோசனைப்படி திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திருவூர் எஸ். விஜி தலைமையில் மற்றும் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் பாக்கம் கே. சசிதரன் முன்னிலையில் பாக்கம் பஞ்சாயத்திற்குட்பட்ட பாக்கம் கிராமம், அருந்ததியர் பாளையம் அங்கன்வாடி மையம், வினோபா நகர் அங்கன்வாடி மையம், பாக்கம் கிழக்கு அங்கன்வாடி மையம், ஸ்ரீபதி நகர் பூங்கா மையம், பாக்கம் துணை சுகாதார மையம் ஆகிய மையங்களிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. இதில் கிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் ஆனந்த் ஏற்பாட்டில் வினோபா நகர் அங்கன்வாடி மையத்திற்கும், பாக்கம் அருந்ததியர் பாளையம் அங்கன்வாடி மையத்திற்கும் சேர் மற்றும் குழந்தைகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் 6 அங்கன்வாடி மையத்திற்கு காலை உணவு மற்றும் மதிய உணவு தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகி அருள் அவர்களால் சுமார் 25 நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் ராஜேஸ்வரி, திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் அருண்குமார், திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய தலைமை விஜயகுமார், தமிழ்ச்செல்வன், ஹரிதாஸ், பழனிராஜா, முருகன், நாகராஜ், ஆனந்த், பாண்டியன், ஹரி, வினோபா நகர் கிளை செயலாளர் கார்த்திகேயன், பாக்கம் அருந்ததி பாளையம் கிளை செயலாளர் பிரேம்குமார், மகளிர் அணி நிர்வாகிகள் கவியரசி, லாவண்யா, நிஷாந்தினி, ஜனனி மற்றும் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.